கன்னி ராசி நேயர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் கடந்த ஒரு வருடமாக மன அழுத்தம், பிரச்சனை, வேதனை எல்லாமே கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. 11ஆம் இடம் வருகிறார். உங்கள் ராசிக்கு கடகம் 11ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, பெனிஃபிட்ஸு என்ன வேணால் சொல்லிட்டே போகலாம். தொட்டது எல்லாமே சக்ஸஸ் தான். எதிரிகளால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு தான் கஷ்டம். வேலையிலும் பிரச்சனை கிடையாது. உயர்கல்வி, படிப்பு, மேலும் வேலை எல்லாமே ஸ்மூத்தாக போயிடும். நிறைய நகை வாங்கணும்னு நினச்சா நகை வாங்குவீங்க. கடன் கிடையாது. எல்லாம் கல்யாணம் முதல்ல சொல்லணும், இந்த குரு பயிற்சியில் கல்யாண வாழ்க்கை கண்டிப்பாக கூடி வரும். ஏன்னா அதனோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு விருச்சிகம் 3ஆம் இடம், மகரம் 5ஆம் இடம், மீனம் 7ஆம் இடம். 3, 5, 7 குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா எக்ஸாம் எழுதணும், அதில் பாஸ் பண்ணணுன்னாலும் அவங்களால பாஸ் பண்ண முடியும். எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த 5 மாதம் கன்னி ராசியை கையிலையே பிடிக்க முடியாது. சூப்பராக இருக்குது. நகை வாங்கணுன்னா நகை வாங்கலாம். கடன்லாம் இருந்தால் அதையும் அடைச்சிடலாம். உங்களுக்கு எந்த வித டென்ஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் லைஃப்பை. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா 12ஆம் இடம் வந்துடுவார். அப்போ அதுக்குண்டான பலன் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா பெருமாள் தான். நீங்கள் பெருமாளை வழிபடணும். முடிஞ்சால் திருப்பதி ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.